ஜெயில் வாழ்க்கை. ஜாவா கேக் எனக்கு தான் வாங்கினது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம், 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ஒரு 24 ஹவர்ஸ் ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் இருக்க போறேன். 24 மணி நேரம் அதுக்குள்ளதான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. அதுக்குள்ள நான் சாப்பிடணும், எல்லாமே செய்யணும். சோ செட்டப் எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கு எழுப்பி ஸ்கின் கேர் பண்ணிட்டு நாங்க உள்ளுக்கு போவோம். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். இப்போ ஸ்கின் கேர் பண்ணிட்டு டைரக்டா சேலஞ்சுக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள. எனக்கே ரொம்ப ரொம்ப சேலஞ்சா இருக்கேன்டா. நான் இருப்பேன் இல்லைன்னு இல்லை, ஆனா சரியான ஹீட் அண்ட் ஒர்க்குள்ள வெளியே எங்கேயுமே போகாம அதுக்குள்ளேயே என்னால இருக்கிறது இவ்வளவு பாசிபிள் தெரியும். பட் இந்த சேலஞ்சை நான் முடிச்சே ஆவேன். நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன். இது உள்ளக்க போனேன்டா, சாப்பாடு, வாட்டர், ஆல்ரெடி வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். நான் என்ன மஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபேன் இருக்கும், அதுக்கு அடுத்தது சார்ஜர் இருக்கும். பட் என்ன சார்ஜர் போயிடும், சும்மா இருக்கல தானே. இப்ப நாங்க நம்ம வீட்டுக்குள்ள இல்லையான ஒரு நாள் வீட்டுக்குள்ள போவோம். இப்போ என்னண்டா, நாங்க அதாவது இருக்க போறோம், இந்த பிளேஸ் ரெடி பண்ண போறோம். ஸோ கிளீன் பண்ணிட்டு ஒரு துணி எடுத்து கட்டி ஒரு சின்ன சைட், ஏன்னா வெளியே போக கூடாதுன்றதுக்காக ஒரு சைட், அந்த சைடை விட்டு வெளியே போக கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன துணி எடுத்து கட்ட போறோம். இப்போ கிளீன் பண்ண போறேன். ஸோ இதைத்தான் நான் கிளீன் பண்ண போறேன். என்ன ரீசன் என்ன, இந்த இடத்துல பிளக் இருக்குது அண்ட் வெளிச்சமா இருக்கும். ஸோ இது எவ்வளவு இருக்கும் இந்த இடம் தான், இதுதான் இருக்கிற இடம். நான் 24 ஹவர்ஸுக்கு நான் என்ன செய்யறது, தூங்கவும் இல்லாது. ஐயோ இப்பவே வேறுக்குது. ஸோ புக்ஸ் வச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு, எடிட்டிங் வேலை இருக்கு, மூவி பார்க்கலாம். சொண்டிக்கு அந்த ரெஸ்ட் டே தான் எனக்கு. பட் இந்த ஒர்க்குள்ள எப்படி நான் இதுக்குள்ள இருக்க போறேன் அப்படி என்று எனக்கு தெரியல. நான் ஃபேன் போடுவேன், பட் சரி பார்க்கலாம். ஓகே, ஃபைனலி இருந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த செட்டப். ஸோ நீங்க பாருங்க, இந்த செட்டப் சார்ஜர் இருக்கு, வெட் வைட்ஸ் இருக்கு, மைக். ஸோ 24 ஹவர்ஸ் இதுக்குள்ள தான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஸோ அம்மா தான் பணம் தருவாங்க. என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சும்மா படுத்து தூங்குறதுல பெரிய யோசனை இல்லை. உங்களுக்கும் படிச்சிருக்கோம், என்ன பார்க்கறது தெரியும். ஸோ படிக்க போறேன். என்னோட சிந்தனைகளும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடிட் பண்ற வேலை இருக்கு, மூவி பார்க்கலாம். 2-3 நெட்ஃபிளிக்ஸ்ல நல்ல மூவி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இதெல்லாம் தேவையான ஜூஸ் குட்டு சம்பல். ஏன்னா புட்டு புரட்ட நிறைய இருந்தது, இதை முடிஞ்சிட்டு போல வேலைதான் சாப்பிடலாம். தாத்தாட போயிட்டு போய் விஷ் பண்ணி எல்லாமே இருக்கேன். போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்டா படிப்போம், அதுக்கு பிறகு கண்டென்ட் கொஞ்சம் பண்ணுவோம், எடிட் பண்ணுவோம். இந்த 3 விதை நாங்கள் பார்த்து ஃபர்ஸ்டா படிப்போம். எனர்ஜியோட இருக்கும்போதே படிக்கிறது தான் பெஸ்ட். படிக்கிறேன்னா நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி படிக்கிறேன். ஸோ எவ்வளவு ஈஸியா படிக்கணுமா அவ்வளோ ஈஸியா தான் படிக்கிறேன். எனக்கு இப்படி படிச்சதான் நேரும். என்னதான் நீங்க பெரிய கட்டி படிச்சாலும் எனக்கு நான் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி படிச்சதான் எனக்கு வரும். ஸோ படிக்கிறேன், நீங்க பாருங்க. படிக்கும் போதெல்லாம் பிளக் பண்ணு, ப்ளூ பண்ணு, நீட்டா அடுத்து அப்படிதான் படிக்கிறேன். ஆனா இப்பெல்லாம் அந்த சீனே இல்லை. எப்படியும் இந்த காப்பி மாதிரி எனக்கு விளங்குற மாதிரி இருக்கு. அந்த சொல்லுவாங்க கேர்ள்ஸ் நீட்டா வச்சிருப்பாங்க அப்படின்னு, என்ன பார்த்தா மட்டும் சொல்லவே மாட்டாங்க. Thank you. ஊத்திராதடி. பீட்ரூட், ஜிஞ்சர், லெமன், ஆம்லா போட்ட ஜூஸ். ஒரு மாதிரி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, டைம் கட்ட மாதிரி. இப்போ டைம் சரி இதுல டைம் வித்தியாசம். இப்ப 1:28. சும்மா இருக்கணும் தான், ஆனா இப்படி ஒரு இடத்துக்குள்ளேயே சும்மா இருக்க போர் அடிக்குது. இந்த அம்மா ஜோசிப்பா சும்மாவே இவள் இப்படித்தான், இதுல வர என்னையும் வேலை வாங்குறாள் என்று. சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு கடலத்தையும் சாப்பிடணும்.
தூக்கம் வருது, ஆனா தூங்கக்கூடாது, தூங்க மாட்டேன். போர் அடிக்குது, எடிட் பண்ண மாட்டாலும் போர் அடிக்குது, படம் பார்க்க மாட்டாலும் போர் அடிக்குது. முருகா, அதுல எனக்கு அந்த கால் நோக்கி படுக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவ்வளவுதான் நேரம். சோ கால் நோக்கி படுக்க வர கஷ்டமா இருக்குது. இதுல வர ஃபிளக் அது வேற ஜெய் வாழ்க்கை. இப்போ டைம் வந்து 3:54. போர் அடிக்குது, எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அம்மா டீ ஊற்றி தரா, டீயை குடிச்சிட்டு. எனக்கு இப்படி சுட சுட குடிக்க பிடிக்காது. டீயே ஆறி பச்சை தனியான கூட நான் குடிப்பேன். எப்படிப்பட்ட ஒரு ஆளுனா. ஸோ இப்போ என்னடா டைம் வந்து அதுக்கு முன்னாடி இருட்டாயிட்டு ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படியே வச்சுருக்கலாம். எனக்கு ரிங் லைட் போட இல்லாது. ஸோ இது நல்ல பவர் இருக்கு. இப்படி 6:35 இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்தா எடிட் பண்ணிட்டு டைம் போனதே தெரியல. அப்படியே லைட்டா தூங்கிட்டோம். என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அந்த நாங்க ஏஜ் அட்டன் பண்ணிருந்தா நாங்க இப்படிதான் ஒரு சைட்டா ரூமுக்குள்ளேயே இருப்போம், வெளியே எங்கேயும் போகக்கூடாது, யாரையும் போகக்கூடாது. அப்படி அதே ஃபீல் எனக்கு இருக்குது. கிரேட் 9 நான் அப்படி இருந்த மாதிரி அதே ஃபீல் எனக்கு இருக்குது. ஃபேஸ் இவ்வளவு டல்லா இருக்குது. ஸோ வெப்பை பக்கத்துலயே வச்சிருப்பேன். ஸோ ஃபேஸ இது கொஞ்சம் முக்கியமா இருக்குது. 800 ரூபாய்க்கு இந்த லைட் வெத்துதான். சார்ஜ் கூட போடலாம். இதுல நான் உங்களுக்கு கடிச்சு கட்டுறேன். இது வார்ம் லைட், இது ரெண்டும் சேர்ந்த லைட். இது நல்ல பவரா இருக்கு. இது ஆஃப் இருக்குது. ஸோ தலைய மாறிடுவோம். மற்ற டைம்ல ஓகே, பட் செம்ம வெயில் வைக்க ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே இருக்குது. உண்மையாவே நான் தான் சொன்னேனே அந்த ஃபீல் வருது. நல்ல லிப் பாம். எனக்கு இந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கிறது. மற்ற ரெஸ்டாரண்ட்லயா ட்ரை பண்ணா கண்டிப்பா இந்த லிப் பாம் பெஸ்ட். ரெடி ஆயிட்டான். இப்ப என்ன செய்ய போறாங்கடா, பசிக்குது, ஸ்நாக்ஸுக்கு ஒன்றும் இல்ல. சோ வடமையா இங்க ஒரு அப் இருக்குது. அந்த அப்போட பேர் வந்து ஜெனின் ஏதோ அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ ஆர்டர் பண்ண இல்லாது. பீஸா ஹட் ஒன்றுதான் இருக்கு, பீஸா ஹட் கேஎஃப்சி. பட் எனக்கு ஒரு மாதிரி ஸ்வீட் கார்ன்ஸா இருக்குது. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணோமாண்டு நான் ஆர்டர் பண்ணவங்க சொன்னேன். ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு தேங்க்யூ. கேக் எனக்கு தான் வாங்கினது. நான் வேலை காட்டுறேன். ராவா கேக் எனக்கு தான் வாங்கினது, வேற யாருக்கும் இல்ல. நான் சாப்பிட்ட மாதிரி தான். எனக்கு பொறுமை இல்லை. சபா இந்த பீஸா லாவா கேக்க அவன் இருக்கு, ட்ரை பண்ணுவோம். அடுத்த ஒரு ஃபுல் ப்ளாக் தான் போறான். என் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, எல்லாரும் லிங்க் வேணுமா பண்ணாங்க. பட் எனக்கு அந்த மனசாட்சி உறுத்துது. எனக்கு வேணாம், நான் தியேட்டர்ல வந்தே பாக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப டைம் வந்து 8:56. சோ நான் எடிட் பண்ணபடியா, நான் போன்ல எடிட் பண்ணபடியா அது உடனே எடிட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப சாப்பிடுவோம். இப்ப கூப்பிடுவோம், தங்கச்சி தான் சாப்பிடுவோம். நிதிஷா பசிக்குது. கிளிக் போட்டதால எடுத்து சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் லாக்டவுன் இருப்பேன். லாக்டவுன் தான் ஞாபகம் வருது. 14 நாள் காத்தங்குடி கிளம்பிட்டாங்க இங்க இருந்து. இன்னொரு நான் என்னல அதோட ஹாஸ்பிட்டல். சோ நான் என்னோட ஒர்க் பண்ண எல்லாம் இருந்தபடியே எனக்கு ஃபன்னா போச்சு. கிடைக்குது, அம்மா அப்பா யாரும் இல்லை, எனக்கு மட்டும்தான் கொரோனா. சோ அந்த மாதிரி மிஸ் பண்ண ஃபீல் இருந்துச்சு எனக்கு 14 நாள். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த வாட்டர் விட்டு எங்கேயுமே போகல. வாஷ்ரூம் சாப்பாடு டைமுக்கு வரும். ஆனா கதைக்கு பேச நிறைய பேர் இருந்தாங்க. அதுவும் எங்க வயசான கண்டுபிடிக்க பண்ணா ஒளிஞ்சு பிடிச்சி, நைட் ஒளிஞ்சு பிடிச்சி நிறைய சாப்பாடு எல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு 14 முடிய அங்க இருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். சோ அப்ப என்னன்னா அது சரியான கொரோனா பீக் இருந்தது. அதனால ஆம்புலன்ஸ் ஃபுல்லாவே அங்க இருந்து ஆக்களை கூட்டி வரதுனால உங்களை கொண்டு போறதுக்கு கவனிக்கணும். உங்களுக்கு விசாரிப்பு சரி இன்னும் 14 நாள் இருக்கணுமா. நானும் அடுத்து டாக்டர் அங்க இருந்து சிசிடிவி கேமரா டாக்டர்ஸ் பாத்துட்டு இருந்தாங்க. சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி இல்ல எனக்கு தெரியும் எனக்கு கொண்டு விடுங்க. சரி வெயிட் நைட் 1 மணிக்கு ஏத்தினாங்க. எல்லாரும் ஏத்தி கொண்டு விட்டாங்க. அப்பா அது மறக்கவே இல்ல, பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு பிறகு இப்ப என்ன செய்யப்படுறா, சாப்பாடு இருக்குது, இது டஸ்ட் எல்லாம் இருக்கு. சோ தலைவாணியை சைட்ல வச்சுட்டு முதல்ல இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து தங்கச்சிட்டு கொடுத்தா வச்சிருவா.
க்ளீன் பண்றாங்க. ஃபைனலி வெட் போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போறேன்னா மூவி பார்க்க போறேன். செய்ய போறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு அம்மாட்ட அப்பா ஃபோனு கேட்டுட்டு வீடியோ. இப்போ டைம் வந்து 10:30 சம்திங். ஸோ மூவி பார்க்கணுன்ற பிளான். ஸோ நான் மூவி பார்த்துட்டு தூங்கிடுவேன். ஸோ 10:22. ஸோ இதான் இந்த பெட் செட்டப். இல்லை இதுலயே தான் இப்படி ஈச்சு தூங்க போறேன். ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனா என்ன பிரச்சனை இந்த வசதி இல்லை கால் வைக்கிறதுக்கு. குட் நைட். நாளைக்கு மார்னிங் 8:30 நான் வந்தேன். ஸோ 8:30 மட்டும் அப்படி 9:30 ஆகும். ஸோ 8:30 9:30 மட்டும் இருக்கதான். 9:30 மட்டும் பண்ணா 24 hours சேலஞ்ச் அக்செப்ட். குட் மார்னிங் கைஸ். இப்போ டைம் 9:05. நான் இங்கே தான் படுத்திருந்தேன். நான் என்ன பிரச்சனை கால் நச்சு படுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 5 நேரம் உடம்பு கடிவேறு. பட் ஓகே ஒரு மாதிரி முடிச்சுட்டு இந்த சேலஞ்சை. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதெல்லாம் லைக்ஸ் போட்டுட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஃபாலோவர்ஸ் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதுக்குள்ளேயே இருந்து சாப்பிடுறது வேற எங்கேயும் போகாம ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது ஈஸி இல்லை. ஸோ நான் ஒரு சேலஞ்ச் ஒழுங்கா முடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வேற என்னென்ன சேலஞ்ச் எல்லாம் செய்யறதுனால கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் வளர்ந்து வரேன். ஸோ நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு சேலஞ்சில் சந்திப்போம். அண்டில் தென் டாடா பை பை.